வணக்கம் மாணவ செல்வங்களே. ஜிஇ மெயின் செஷன் 1 எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டோம், எக்யூப்ட் ஆயிட்டோம், தயாரா இருக்கும். பட் இருந்தாலும் நாளைக்கு என்னெல்லாம் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜிஇ மெயின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்டிஏ வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். முக்கியமான வீடியோ. யாரெல்லாம் ஜிஇ மெயின் செஷன் 1 எழுத போறீங்களோ அவங்களாம் இதை பார்க்காம போயிடாது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு அட்வைசரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்டிஏ கொடுத்திருக்காங்க. ரைட், நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்டிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜெய் மெயின் செஷன் உனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நாளைக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும்னே தெரியலையே அப்படின்ற சில பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு 7ல இருந்து 9 மணிக்குள்ள ஆன்லைன்ல எப்படி அந்த டெஸ்ட் எடுக்கிறது, நம்மளுடைய என்டிஏ வெப்சைட்ல இருக்க அந்த மார்க் எக்ஸாம், அது உங்களுக்கு பிராக்டிஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நாளைக்கு டாக்குமெண்ட் கொண்டு போகணும், இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து பேச போறாங்க. மூணாவது இருக்கிறதுலயே ஜெயில வந்து டஃப் அப்படின்னா மேக்ஸ். இந்த மேக்ஸ் ஒரு பேப்பரை உங்களுக்கு ஃபுல்லா சால்வ் பண்ணி காக்க போறாங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன இந்த அட்வைசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் தி கேண்டிடேட் ஆஃப் ஜாயிண்ட் எக்ஸாமினேஷன் மெயின் 2026 செஷன் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ரெடியா இருக்கும், பக்காவா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இவங்க சொன்ன சில விஷயங்களை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் எழுத போக முடியாது அப்படின்றாங்க. அதனால தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் ஜெய் மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த ஒர்க்கெல்லாம் அப்படி வச்சுட்டு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. ஒன்னு, we hope that you have downloaded. நீங்க ஏற்கனவே என்டிஏ வெப்சைட்ல போயிட்டு jemain.nta.nic. இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. பண்ணதுக்கு அப்புறம் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் த ஃபாலோயிங் அப்படின்றான். என்ன சொல்றான்னா, உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அட்மிட் கார்டுல டேட் கரெக்டா போட்டிருக்கா, ஷிஃப்ட் அண்ட் டைமிங்ஸ் இருக்கா, வென்யூ ஆஃப் த டெஸ்ட் இருக்கா, தென் ரிப்போர்ட்டிங் டைம் எப்போன்னு கொடுத்துருக்காங்களா, கேட் க்ளோசிங் டைம் என்னன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. சார் இதெல்லாம் நான் எங்க சார் போய் பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் நம்ம அட்மிட் கார்டு. கேண்டிடேட் நேம் இங்க வரணும், ஜெண்டர் கேட்டகரி இங்க வரணும், ரைட்டா, பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கா இல்லையா, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் போர்ட் ஆஃப் எல்லாமே இருக்கா, ரோல் நம்பர் இங்க அழகா கிளியரா கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸாம் எழுத போறீங்க கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்களா 21, அந்த மாதிரி நீங்க என்னைக்கு எழுதுறீங்களோ அது கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7 மணி. இங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு கேட் க்ளோஸ் ஆயிடும். 9ல இருந்து 12 வரைக்கும் தான் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட். பட் கேட் க்ளோசிங் டைம் எவ்வளோ, 8:30க்கு மேல ஒரு செகண்ட் போனா கூட ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறமா இந்த சென்டர் நேம் பாருங்க, நிறைய இடத்துல அயான் டிஜிட்டல் ஜோன் அப்படின்னு இருக்கும். அது அயான் டிஜிட்டல் ஜோன் நிறைய இடத்துல இருக்கு, மிஸ் பண்ணிட்டு வேற இடத்துல போயிடக்கூடாது. அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்வைசரியில இருந்தா தெளிவா கொடுத்துருக்காங்க. எப்பா கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்கப்பா, இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கிடுங்க. ரெண்டாவது, யூ ஷுட் விசிட் த எக்ஸாமினேஷன் சென்டர். மல்டிபிள் சென்டர் ஒரே நேம்ல இருக்கும், மிஸ் பண்ணி எங்கன்னா போயிட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லை. அதனால ஒரு நாள் முன்னாடியே போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் போய் பாத்துட்டீங்களா பாருங்க. கேண்டிடேட் வேர் ப்ரொவைடட் an option to register through ஆர்டர். நிறைய பேருக்கு ஆதார் வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்போம் ஜெய் மெயினுக்கு. ஆதார் இல்லாதவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் இல்லாம வேற ஐடி ப்ரூஃப் வச்சு பண்ணவங்களுக்கு 1 hour பிஃபோர் நீங்க சென்டர்ல இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கான ப்ரொசீஜர் தனியா நடக்கும். நீங்க லேட்டா வந்துட்டு அப்புறம் உள்ள விடல அப்படின்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்றாங்க. அப்ப 8:30 சொன்னவங்க எத்தனை மணிக்கு போனோம், 7:30. அதனாலதான் 7 o'clock கேட் ஓபன் அப்போ போயிடணும், ரைட்டா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் செவரல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ஃபார்மாலிட்டி நீட் டு பி கம்ப்ளீட்டட். உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ணும். ப்ளீஸ் அரைவ் ஆன் டைம், அதனால கரெக்டா டைமுக்கு வாங்க. ப்ளீஸ் ரீச் த வென்யூ ஆஃப் த டெஸ்ட் அட் ரிப்போர்ட்டிங் டைம் மென்ஷன் இன் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுல உங்களுக்கு 7 மணிக்கு கொடுத்துருந்தா 7 மணிக்கு போயிடுங்க, 6 மணிக்கு கொடுத்துருந்தா 6 மணிக்கு போயிடுங்க, 1 மணிக்கு கொடுத்துருந்தா 1 மணிக்கு போயிடுங்க. உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உங்களுடைய அட்மிட் கார்டுல. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க, இஃப் யூ ரிப்போர்ட் பியாண்ட் த கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் தி சென்டர், you will not be allowed to enter the test venue. அதனால கிளியரா என்டிஏ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. அப்புறம் உள்ள போயிட்டு நான் லேட் ஆயிடுச்சு, பஸ் வரல, பஞ்சர் ஆயிடுச்சு, ஆல் டிக்கெட் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், எங்க அப்பா கிளம்புறப்ப எங்கேயோ போயிட்டாரு, பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நோ எக்ஸ்கியூசஸ் ஆர் அக்செப்டட்.
ரைட்டா? அதனால தெளிவா இருங்க. எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த விஷயத்துல நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க அப்படின்றதுனால தான் என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு அட்வைசரி நீ போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தென் சிசிடிவி இருக்கும், பாத்துங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அட்மிட் கார்டு டவுன்லோடட் ஃப்ரம் தி என்டிஏ வெப்சைட் கிளியரா இருக்கா? கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டை பத்தி எதுவுமே பேசல. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க? எ கிளியர் ப்ரிஃபரபிளி கலர் பிரிண்ட் அவுட் ஆன் A4 சைஸ் அப்படின்னு இருக்காங்க. A4 சைஸ்ல பிரிண்ட் அவுட் தயவு செய்து எடுத்துட்டு போயிடுங்க. கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு 2 அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க அட்மிட் கார்டு நீ வெளியில வரப்ப அங்க டிராப் பாக்ஸ் வச்சிருக்கோம். டிராப் பாக்ஸ்ல போட்டாதான் உனக்கு எவாலுவேஷனே இருக்கு, இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவோம், உங்களுக்கு எவாலுவேட் பண்ண மாட்டோம் பேப்பர் இருக்காங்க. நல்லா பக்காவா பிரம்மாண்டமா சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். அட்மிட் கார்டை கையில தூக்கிட்டு வந்துருவேன். எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால பாத்துக்குங்க. வேலிட் ஐடி ப்ரூஃப் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஐடி ப்ரூஃப் ஆதார் போட்டிருப்பாங்க, வேற எதனா கொடுத்துருப்பாங்க, கையில எடுத்துட்டு போவாங்க, போட்டோ வந்து பாத்தீங்கன்னா போன்ல வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காமிச்சீங்கன்னா அக்செப்டட் இல்ல. ரைட்டா? இங்க பாருங்க, மொபைல் போன் ஒரிஜினல் இஸ் ரிக்வயர்ட். போட்டோ காப்பீஸ் ஆர் இமேஜஸ் ஸ்டோர் ஆன் மொபைல் போன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் கண்ணா அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. எக்காரணம் கொண்டு no candidate will be allowed to enter the examination center without ID verification. வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு ஐடென்டி வெரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தெளிவா கொடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு நான் எடுத்துட்டு வரல, மொபைல்ல தான் இருக்கு, இதை வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன், அங்க வரும் எங்க அப்பா எடுத்துட்டு வர, அதெல்லாம் வீட்டுக்கு தான் வந்துடணும். நம்ம திரும்பியும் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரைட்டா? தெளிவா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் என்டிஏ எங்களுக்கு சொல்லல? என்டிஏ வந்து அவங்களோட வெப்சைட்ல போட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். என்ன ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆர்ஜிஆர்ல குவின்னு இருக்கும். 3 நாளா இப்படி எடுத்துட்டு போங்க, அதை எடுத்துட்டு போங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது. ஏன்? நம்ம குழந்தைங்கப்பா, நம்ம குழந்தைங்களை பத்தி நம்ம தானே கவலை பண்ணணும். அவங்க என்டிஏ கவலை பண்ணுவானா? என்டிஏ ஒரு 5 விட்டா நோட்டீஸ் போட்டா பார்த்தா பாத்துக்கோ, பாக்கல எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் தான் போட்டல பாக்கலையா அப்படின்னு கேட்பா. பட் நம்ம அப்படி சொல்ல முடியுமா நம்ம குழந்தைங்களுக்காக? அப்ப நம்ம என்ன பண்றோம்? கேண்டிடேட் ஹூஸ் லைவ் போட்டோ டிட் நாட் மேட்ச். நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உன்னுடைய லைவ் போட்டோ அப்டேட் பண்ணப்ப அது மேட்ச் ஆகல அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி போட்டோ ஒட்டி நம்ம எடுத்துட்டு போய் பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கி திருப்பி அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த ஒரிஜினல் காப்பியை நீங்க கொண்டு போகணும். தயவு செய்து மறந்துடாதீங்க மாணவர்களே. நீங்க நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸலண்டா பண்ணிருப்பீங்க, போட்டோ மிஸ் மேட்ச் ஆகி லைவ் போட்டோ அப்டேட் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் காப்பியை நீங்க தயவு செய்து கொண்டு போகணும்னு சொல்றாங்க. மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். பட் இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம அதுல மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த லைவ் போட்டோல மிஸ் மேட்ச் ஆனது அது பெரிய காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பாத்துக்குங்க. Other identity proof must carry the requisite certificate in original duly signed attested by the principal headmaster. நம்ம ஏற்கனவே வாங்கி இருப்போம்ல, அதை வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துட்டு போகணும் கையில. அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்களுக்கான சர்டிபிகேட், அவங்களுக்கு ஸ்கிரைப் யாருன்னா ரெடி பண்ணிருந்தீங்க, அவங்களுக்கான ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். The candidate are advised to ensure that their other biometric authentication is not locked on the day of the examination. ரைட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக் வந்து அங்க அத்தன்டிகேஷன் கேட்கும். அந்த டைம்ல நம்மளது ஆதார் எதனா பயோமெட்ரிக் லாக் ஆயிருந்ததுன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அதனால this is essential to facilitate smooth and uninterrupted Aadhaar-based biometric verification process at the designated examination centers அப்படின்னு இருக்காங்க. அதனால தயவு செய்து மாணவ செல்வங்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் காதுல நல்லா வாங்கிக்கோங்க. இது ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பயோமெட்ரிக் எதனா லாக் ஆயிடுச்சான்றத செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஏற்கனவே ஆவல இருக்கா அப்படின்றத பாத்துக்கிடுங்க. கேண்டிடேட் மஸ்ட் என்டர் ரிக்வயர்ட் டீடைல்ஸ் ஆன் தி அட்டெண்டன்ஸ் ஷீட் இன் legible handwriting. நம்மளுக்கு அங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் வச்சிருப்போம், அதுல என்ன தேவையோ அதை எழுதணும். they should put their signature left hand thumb. எப்படி நம்ம அட்மிட் கார்டுல வந்து சிக்னேச்சர் போட்டோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணுமோ அந்த மாதிரி அங்க ஒண்ணு வைக்கணும். பேஸ் த போட்டோ, அங்க ஒரு போட்டோ வைக்கணும். அதனால அட்மிட் கார்டுல ஒட்டி இருக்கீங்கல்ல, அப்லோட் பண்ணப்ப அப்ளிகேஷன், இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். என்ன போட்டோ சார் நான் எடுத்துட்டு போறது? லைவ் போட்டோ வைக்கிறோமா? அப்லோட் கிளியரா கொடுத்தா அப்லோடட். அப்லோடட்னா என்ன? எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறப்ப நம்ம என்ன போட்டோ அப்லோட் பண்ணணுமோ, நாட் லைவ் போட்டோ அப்லோட் பண்ணணுமோ அந்த போட்டோவை 2ல 1 அட்மிட் கார்டுல ஒட்டணும், இன்னொன்னு
அட்டண்டன்ஸ்ல ஒட்டணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிக்கிறாங்க. they should ensure that their left hand combination is clear and smart. சும்மா இப்படி இப்படி இது பண்ற மாதிரி வச்சா சரி வராது, பாத்துக்கங்க. may also note that the examination will be computer based, hence they should familiarize themselves. எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் ரைட்டா, எத்தனை சென்டர்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அப்ப எனக்கு தெரியல, எங்க ஸ்கூல்ல நான் இன்டெகிரேட்டட் தான் படிச்சேன், எனக்கு சொல்லி தரல. நான் ஒரு சென்டருக்கு போனேன், அங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணதான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எனக்கு வந்து என்ன பண்ணல, எக்ஸாம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு பேட்டர்ன் வந்து கம்ப்யூட்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கான பிராக்டிஸ் இருக்குல்ல, எனக்கு எதனா பிராக்டிஸ் கொடுப்பீங்களா? அங்க போய் நம்ம முட்டி முகத கூடாது, தெளிவா சொல்றாங்க. நீங்க வெல் வெஸ்டா இருக்கணும். அதுக்குதான் என்டிஏ ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, என்டிஏ கிளியரா கொடுத்துருக்காங்க. என்டிஏ வெப்சைட்ல மாக் டெஸ்ட்னு ஒண்ணு அழகா கொடுத்துட்டு, அந்த மாக் டெஸ்ட்ல ஒரு வீடியோ ஒன்று கிளாரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஓடுது. தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ரைட்டா, தயவு செய்து என்ன பண்ணோம், அழகா வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஓபன் பண்ணதுமே இந்த மாதிரி வரும். இது எல்லாத்தையும் தெளிவா பாருங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதனால இந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணதுமே இந்த மாதிரி வரும். ரைட்டா, இத நம்ம பாக்குறோம். இத பாக்குறப்ப நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணணும், நம்மளுக்கு அதுக்கான தெளிவா அழகா என்ன கொடுத்துருக்க மார்க் டெஸ்டா கிளிக் பண்ணுனா ரைட்டா, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், மார்க் டெஸ்ட்டுக்கு அப்புறமா நானும் மார்க் டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா. மார்க் டெஸ்ட் இங்க வந்து பாருங்க, செலக்ட். நான் நம்ம எக்ஸாம் எழுதுறேன் ஜிமெயின். நீங்க இன்னைக்கு நைட் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். இது ஏற்கனவே பண்ணலன்னா கம்பல்சரி பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இதுக்காக பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க. ரைட்டா, ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான் பேப்பர் அங்கலாம் ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இப்படிதான் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது என்ன வருது பாருங்க, இங்க யூசரை நீங்க உள்ள போனமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இப்ப நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுதான் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க ஆர்ஆர். அதே மாதிரி தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் அப்படின்னு கொடுக்கணும். லாகின் கொடுத்ததுமே இந்த மாதிரி வெப்சைட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்ப ஓபன் ஆகும். இங்க பாருங்க, இந்த சைட்ல யூசர் டிஃபால்ட் இங்கிலீஷ் இருக்கா, இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி இருக்கா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்க போட்டிருக்கீங்களோ அதுதான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ரைட்டா, அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா அதுல மாத்திக்கணும். தமிழ் வேணும் தமிழ் மாத்திக்கணும், இங்கிலீஷ் வேணும் இந்த மாதிரி, குஜராத் வேணும் குஜராத் மாத்திக்கணும். அப்புறமா இங்க பாருங்க, ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ ஹவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னு சொல்றா. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஸ்டின்ஸே நம்ம விசிட் பண்ணல. ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். பச்சை கலர்ல யூ ஆர் நாட் ஆன்சர் த கொஸ்டின், ஆரஞ்சு கலர். கிரீன் கலர்ல இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணல. பர்பிள் நாட் ஆன்சர் த கொஸ்டின். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க் ஃபார் தி கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்ல சப்மிட் பண்ணாதுன்னா கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வந்து எவல்வேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். இந்த நேவிகேட் டு ஏ கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் எப்படி வந்து நான் பின்னாடி போறது பின்னாடி வர்றது எல்லாமே இதுல சேவ் நெக்ஸ்ட் என்ன, மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன, இது எல்லாத்தையும் ஆன்சர் கொஸ்டின்னா என்ன, நேவிகேஷன் த்ரூ செக்ஷன் எப்படி, நான் வந்து பிசிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கெமிஸ்ட்ரி போனோம், பயாலஜி மேத்ஸ் போனோம், அந்த மாதிரி மாறி மாறி போறப்ப எப்படி நான் நேவிகேட் பண்ணி போக முடியும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கான். இதை கொடுத்தது இங்க என்ன கேட்கறான், ஓகேவா படிச்சியா, ஓகே சொல்லு, அக்செப்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் நம்ம உள்ள போனதுமே இன்விஜிலேட்டர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இருந்தாலும் என்கிட்ட என்ன சொல்றான், இல்லப்பா நீ ஃபெமிலியர் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உள்ள போனதுமே என்ன வருது, கேண்டிடேட் நேம் இருக்கா பாத்துங்க, எக்ஸாம் பாத்துங்க, சப்ஜெக்ட் நேம், ரிமைனிங் டைம், இந்த 3 ஹவர் ஓடும் டைம் நம்மளுக்கு. இதுல இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்க அதை செலக்ட் பண்ணீங்க, அதனால இங்கிலீஷ் மீடியம் வந்துடும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறமா கொஸ்டின்ஸுக்கு இந்த மாதிரி என்ன வருது, ஆப்ஷன்ஸ் வருது. ஆப்ஷன் வந்து இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. இதுல நம்ம கிளிக் பண்ணோம். இங்க பாருங்க, சேவ் நெக்ஸ்ட், கிளியர், சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட், பேக் போனோம்னா நெக்ஸ்ட் போனோம்னா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வீட்டுல தயவு செய்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வீட்டுல மொபைல் இருந்தாலும் சரி, இல்ல லேப்டாப் இருந்தாலும் சரி, டேப் இருந்தாலும் சரி, உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படின்றத பாத்துக்கணும். பாருங்க, மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட்டா, நான் வந்து கொஸ்டின் இங்க பாருங்க, நெக்ஸ்ட், இங்க பாருங்க நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தேன். அப்ப இந்த என்னென்ன கொஸ்டின் இருக்கும், எனக்கு வந்து அடுத்த கொஸ்டின் போகணும் இல்லையா. இங்க நான் ஆன்சர் பண்றேன். இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த வீடியோ போட்டுருக்கோம், தயவு செய்து பாருங்க. இல்லன்னா இங்க பாருங்க 2 கொடுக்குறேன். அப்புறமா என்ன பண்ண, கிளியர் கொடுத்துறேன். இது கிளியர் போயிடுச்சா, நான் ஆப்ஷன் 1 இல்ல 1 வைக்கிறேன். ஓகே அப்படியே இருக்கு. அப்ப என்ன பண்றேன், சேவ் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். இது நான் திருப்பி வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இங்க என்ன வருது பாருங்க, ஆன்சர் பண்ணல, நாட் ஆன்சர்ட், மார்க் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர்டு. இங்க என்ன வருது, ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ.
வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். அப்ப நான் ஒரு கொஸ்டினுக்கு பண்ணிருக்கேன், ஆன்சரை மார்க் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இங்க என்ன வந்திருக்கு? ரிவ்யூ வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்றேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். உதாரணத்துக்கு இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்துட்டேன். செகண்ட் கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டினை பார்த்தேன், 3ன்னு ஆன்சர் பண்ணிட்டேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா நான் அடுத்த கொஸ்டின் போவேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆன்சர் பண்ணிட்டேன். அப்ப இதெல்லாம் என்ன இருக்கு? ஆன்சர் பண்ணல. இந்த மாதிரி நீங்க தயவு செய்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த சப்மிட் கொடுக்குறோம் இல்லையா? இந்த சப்மிட் கரெக்டா ப்ராப்பர் டைம்ல தான் கொடுக்கணும். சப்போஸ் நான் 4 கொஸ்டின் கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன், அவ்வளவுதான் எனக்கு டெஸ்ட் முடிஞ்சிடும். ரைட்டா? 3 ஹவருக்கு முன்னாடி கொடுத்துட்டோம்னா அப்புறம் மத்த கொஸ்டின்ஸ் அப்புறம் பண்ண முடியாம போயிடும். அதனால தயவு செய்து கரெக்டா பக்காவா பண்ணுங்க. இங்க 75 கொஸ்டின் நான் ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மார்க் வச்சிருக்கேன். 73 ஆன்சர் பண்ணலாம். சப்மிட் பண்ணுமா? பண்ணக்கூடாது. சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அடுத்தது போலாம். கிளியர் வேணா கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க திருப்பியும் பண்ணி பாருங்க. இங்க கேக்குது பாருங்க, சப்மிட் பண்ணட்டுமா? நோன் கொடுத்தா என்ன ஆகும்? நான் திருப்பி இங்க வந்துருவேன். நான் 2 கொஸ்டின் தான் பண்ணிருக்கேன். காட்டுதா? 2 கொஸ்டின் தான் பண்ணிருக்கேன். ரைட்? அப்ப நான் என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் அப்படின்னு போடுறேன். அப்ப நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரும்? 4வது கொஸ்டின் வருது. அப்புறம் நான் என்ன பண்றேன்? அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, 4க்கு ஆன்சர் பண்ணல. திருப்பி என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்ப எத்தனாவது கொஸ்டின் போகும்? அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்ப எனக்கு என்ன ஆகும்? கொஸ்டின் நம்பர் 5 காட்டுது. ரைட்டா? நான் 5 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன பண்றேன்? படிச்சு பாக்குறேன். ஆன்சர் வந்து ஓகே. எனக்கு வந்து என்ன வருது? ஒரு ஆன்சர் வந்து 4ன்னு வருது. ஓகே, நான் போட்டுறேன். நான் என்ன பண்றேன்? சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். சேவ் நெக்ஸ்ட்னா ஆன்சர் போயிடுச்சு. ரைட்டா? இதே வந்து நான் சேவ் ஃபார் மார்க் ரிவ்யூ அப்படின்னு கொடுக்குறேன். மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வருங்க. கீழே என்ன ஆயிடுச்சு? 6ஆம் நம்பர் கொஸ்டின் நானு திருப்பி வந்து பார்ப்பேன். ஆனா இது எவாலுவேஷனுக்கு எடுத்துப்பாங்க. வெறும் விட்டுட்டு வரேன், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன்சர் பண்ணாம போயிட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும்? கொஞ்சம் தயவு செய்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா எங்க கேண்டிடேட் ஆல்சோ நோட் தட் தி எக்ஸாமினேஷன் வில் பி கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஹென்ஸ் தே ஷுட் என்ன சொல்றான்? ஃபெமிலியர் themselves. எப்படி கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஃபெமிலியர் பண்ணி, இது எந்த இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. என்டிஏ வெப்சைட்ல கிளியரா இருக்கு. அழகா நீங்க nta.sc.in அப்படின்னு வெப்சைட்ல போனீங்கன்னா ஜம்முன்னு பாத்துடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? கேண்டிடேட் ஷுட் ஷேப் டு என்ட்ரு கொஸ்டின்ஸ் பேப்பர் அவைலபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் மீடியம் இண்டிகேட்டர் இந்த அட்மிட் கார்டு அதெல்லாம் கரெக்டா நம்ம சொன்னோம்ல, இங்கிலீஷா ஹிந்தியா தமிழா அப்படின்றத நீங்க கிளியரா கொஸ்டின் பேப்பரை பாத்துக்கணும். டிராயிங்க்கு நம்ம வந்து இப்ப இல்ல 28 29ஆம் தேதி தான் அந்த டிராயிங் எக்ஸாம்ஸ். அந்த டைம்ல நம்ம தான் அந்த கலர் பென்சில் அதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிரேயான்ஸ் எல்லாம் வாட்டர் கலர் வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் சிலதெல்லாம் இந்த ஸ்டேஷனரி, டெக்ஸ்டுவல் மெட்டீரியல், கால்குலேட்டர், மைக்ரோஃபோனு, இந்த மாதிரி கேமரா, டேப் ரெக்கார்டர், இந்த மாதிரி எல்லாம் எலக்ட்ரானிக் வாட்சஸ், அப்புறமா மெட்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எனி மெட்டாலிக்கல் ஐட்டம் ஆர் எலக்ட்ரானிக் கேஜெட் டிவைசஸ் இன் தி எக்ஸாமினேஷன் ஆல் நாட் பர்மிட்டட். அதனால அதையும் நம்ம பாத்துக்கணும். அப்புறம் டயபெட்டிக் ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அலௌடு அப்படின்னா சுகர் டேப்லெட்ஸ், ஃப்ரூட்ஸ், பனானாஸ், ஆப்பிள், ஆரஞ்சு இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் எழுதிடும். ஆனா சாக்லேட்டு அதெல்லாம் கிடையாது, அலோவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கேண்டி, சாக்லேட், சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரிஸ்கிங், உள்ள போறப்ப உங்களுக்கு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் செக் பண்ணிட்டான், ஃப்ரிஸ்கிங்கும் பண்ணிட்டான். நீங்க என்ன பண்றீங்க? டைரக்டா எக்ஸாம் ஹால் உள்ள போகாம ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. திருப்பி என்ன பண்ணோம்? இன்னொரு வாட்டி ஃப்ரிஸ்கிங், இன்னொரு வாட்டி பயோமெட்ரிக் செக் பண்ணாதான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால அதையும் நீங்க கிளியரா பாத்துங்க. அப்புறமா duly filled in admit card must be dropped in the designated drop box. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரப்ப அட்மிட் கார்டை ஒரு டிராப் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல போடணும். அதர்வைஸ் நீங்க போடலன்னா failure to so may result in non evaluation of your answer sheet அப்படின்றாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் டைம் என்டிஏ வந்து கொடுக்குறாங்க. கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டாதான் எங்களுக்கு தெரியாது சார், போன வருஷம் நான் எழுதினா எனக்கு அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க, பண்ணுங்க. The candidate are advised to read subject specific instruction, annexure, general instruction and mentioned in the question paper and abide by the same. நான் மேல காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு என்னென்ன கலர்ல இந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் போனா எப்படி, கிளியர் போனா எப்படி, சேவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி, இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா பாத்துக்கணும். Then candidates should also go through all instruction given in the admit card. அதையும் நம்ம புல்லட்டின்ல என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்க முன்னாடி போறதுக்கு முன்னாடி பாத்துங்க இருக்காங்க. சீக் கேண்டிடேட்டா இருந்தா அவங்களுக்கு சிலதெல்லாம் அலோடு, காரா அண்ட் கிர்பன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அலோடு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இமிடியேட்டா டவுட் இருந்தா இந்த நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு 011-407-5900 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இல்ல உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கு இமெயில்ல கேட்கணும் அப்படின்னா jemail@nta.ac.in looking forward to your kind cooperation அப்படின்னு போட்டிருக்காங்கப்பா. தயவு செய்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. ஆர்ஜிஆர்ல
நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி கொஸ்டின் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா 9176552121 இதுல பெஸ்ட் செஷன் ஒன்னுக்கான பேப்பர் உங்களுக்கு இருக்கு. 3 பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம். 590 rupees. 9176552121 இது ஜிபே நம்பர். இதுல போட்டுட்டு இதே நம்பர்ல அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 3 பேப்பர்ஸ். ரைட்டா? இந்த பேப்பர்ஸ்க்கும் டிஸ்கஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ பாக்குற டைம்ல மணி 7 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? உடனே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இல்லன்னா இதை கட் பண்ணிட்டு யூடியூப் லைவ் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஏற்கனவே பேப்பர் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் பேப்பரை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான மேக்ஸ் ஜிஇ மெயின் மேக்ஸ் பேப்பர் டிஸ்கஷன் நடக்குது, பாத்துருங்க. ரைட்டா? பேப்பர் வேணும்னா 9176552121 அந்த நம்பர்ல பேமெண்ட் போட்டுட்டு அதே நம்பருக்கு என்ன பண்ணும், பேமெண்ட் ஷேர் டீடைல ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து 3 பேப்பர் அமைச்சிருவோம். இந்த பேப்பரை நீங்க கரெக்டா 3 பேப்பரையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன கீஸ் அப்படின்னு செக் பண்ணிட்டு எதனா தப்பா இருந்தா சொல்யூஷன் செக் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம ஒரு லைவ் செஷன் வரும் 7 மணிக்கு. இன்னைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? மேற்கொண்டு எதனா தகவல் வேணும், இல்லைன்னா ஜெய் மெயினுக்கு சார் எதனா சொல்லி கொடுப்பீங்களா, அடுத்த செஷன் எழுத போறேன், எதனா ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னா கிராஷ் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. ஜாயின் பண்ணணும். 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.